Good morning and welcome to the show. ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க உங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விக்கு விடையளிக்கிறதுக்காக SRMல இருந்து 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் வந்திருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. தொடர்ந்து பேசலாம். அந்த 6 சிறப்பு துறையை சார்ந்த மருத்துவர்கள் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டாக்டர் சண்முகப்பிரியா, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். டாக்டர் கருணாகரன், காது மூக்கு மற்றும் தொண்டைக்கான சிறப்பு மருத்துவர். டாக்டர் வைரவேல், சிறுநீரகவியல் மருத்துவர். டாக்டர் ராஜராஜ வெங்கடேஷன், வாஸ்குலர் சர்ஜன், இரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் ஸ்ரீராம் தனிகே, எலும்பியல் மருத்துவர். டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர். இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஓகே, தொடர்ந்து பேசலாம். முதல் கேள்வி டாக்டர் சண்முகப்பிரியா அவர்களுக்கு. டாக்டர், பொதுவாக வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா பல பேர் வந்துட்டு ரொம்பவே ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இல்லை தொடர்ந்து நீங்கள் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், வேலை செய்யலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி டாக்டர்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு உங்களோட கர்ப்பப்பை கீழே இறங்கி இருக்கு, இல்லைன்னா வாய் ரொம்பவே திறந்திருக்கு, ஸோ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட க்ரைட்டீரியா யாருக்கெல்லாம் ஒத்து போகும்? எல்லா ப்ரெக்னன்சிஸ்க்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது லோ ரிஸ்க், அதாவது எதுவுமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை, ப்ரீவியஸ் அபார்ஷன்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எதுவும் ப்ளீடிங் எல்லாம் இல்லை கர்ப்பப்பை வாயில் வீக்னஸ், அதாவது இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணி ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதை மட்டும் ஒரு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து சில சமயம் என்னென்னா இதனால் வந்து ரெக்கரண்ட்டாக அபார்ஷன்ஸு அதே சேம் ஒரு 3-4 மாதம் 5 மாதம் அப்படி ஆகும்போது அந்த ப்ரெக்னன்சியை வந்து அந்த கர்ப்பப்பை வாய் யூட்ரஸோட மவுத் ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அதோட ஃபைபர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக ஓப்பன் ஆகி அப்படியே பெயின்லெஸ்ஸாக அபார்ஷன் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கண்டிஷன் சில பேருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ப்ரெக்னன்சிலையும் இதே மாதிரி ரெக்கரண்ட்டாக அதே டைம் 4 மாதம் 5 மாதத்தில் அந்த மாதிரி அபார்ஷன் ஆகிற டெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு பெயின்லெஸ்ஸாக ஒரு 5 மந்த்ஸில் அபார்ஷன் ஆகுது, அந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேசஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம எப்போவுமே பெட் ரெஸ்ட் தான் சொல்லுவோம். ஸோ தட் எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஸ்கேனில் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணி அந்த லெங்க்த் மெஷர் பண்ணி சின்னதாக இருக்கோ இல்லை ப்ரீவியஸாக இதே மாதிரி அவங்களுக்கு ஹேப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த சர்வைக்கல் மவுத்துக்கு ஒரு ஸ்டிச் இருக்குது, அந்த ஸ்டிச் போட்டால் அந்த மவுத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதோட ப்ளஸ் மாத்திரைகள், ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரைகள் கொடுத்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் பெட் ரெஸ்ட் தான். பெட் ரெஸ்ட்னால் எழுந்து பாத்ரூம் அது மாதிரிலாம் போகலாம், பட் ரொம்ப ஹெவி ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் வாக்கிங் அதெல்லாம் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவோம். மற்றபடி ப்ரெக்னன்சியில் நார்மல் ஒர்க் எல்லாமே செய்யலாம். ப்ரெக்னன்சினாலே ரொம்ப ப்ரெஷியஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அது டாக்டர் சொல்கிறபடி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஆன் திஸ் நோட் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஃபைஹா, கேரளா வந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட क्वेश्चन என்ன? 2 क्वेश्चंस இருக்கு. லாஸ்ட் டிசம்பர்ல எனக்கு அபார்ஷன் ஆச்சு. ஓகே. So the reason was no growth and heartbeat. Okay, fine. fetusக்கு. ஓகே, so அடுத்த பிரெக்னன்சி இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கா? அண்ட் precautionary என்ன to be taken கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட முதல் கேள்விக்கு டாக்டர் சண்முகப்பிரியா இருக்காங்க, உங்க பதில் அளிப்பாங்க. ஓகே. உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆயிருக்கீங்களா இல்லை நார்மல் கன்செப்ஷனா? இல்ல நார்மலாகி நார்மல் கன்செப்ஷன் இல்லையா? ஓகே, இது 1 year கன்சீவ் ஆயிருக்கேன் நான். ஓகே. ஹார்ட் பீட் வந்துட்ட பிறகு ஸ்டாப் ஆச்சா இல்லை ஹார்ட் பீட் முதல்ல இருந்தே இல்லையா? இல்ல, முதல்ல இல்ல மேம் ஹார்ட் பீட். 6 வீக்ஸ்க்கு நான் ஸ்கேன் பண்ணிருந்தேன். So they told no 7 weeks. So they told no growth for 7 weeks. It is just 6 weeks. Okay. So they recommended me to rescan after 2 weeks. Okay. And the growth was same. Growth was? Same. The 6 weeks growth. Okay, so there was no growth, yeah? Yeah. Okay, this abortion is not very, that is a reason, maybe most probably a chromosomal problem.
வெரி காமன். ஓகே, ஸோ குரோமோசோமல் ப்ராப்ளம் இஸ் இட் மே ரெக்கர் மே நாட் ரெக்கர். அதாவது இன்னொரு ப்ரெக்னன்சியில் இதே மாதிரி ஹேப்பன் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months அபார்ஷன் ஆகிறது மோஸ்ட் ப்ராபப்ளி குரோமோசோமல் ப்ராப்ளம். இதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரிகாஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்னா இன்னும் ஒரு 2 months ரெகுலர் சைக்கிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ப்ரெக்னன்சி அண்டர்டேக் பண்ண வேண்டாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டரு. அப்புறம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது அபார்ஷன்ஸ்க்குன்னு நிறைய டெஸ்ட் இருக்குது. எல்லாமே நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம், பிகாஸ் ஒரே ஒரு அபார்ஷன் இருக்கனால நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். அதனால் நீங்கள் பேசிக் டெஸ்ட், அதாவது தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்க்கலாம், இந்த ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் சுகர்ஸ், ஃபேமிலியில் யாருக்காவது சுகர்ஸ் இருந்ததுன்னா உங்களோட சுகர் ஜிடிடி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜிடிடி டெஸ்ட் யூ கேன் பர்ஃபார்ம். ஸோ தட் யூ டூ ஆல் தீஸ் டெஸ்ட் and make sure everything is normal, and then ஒரு 2 months கழிச்சு you can go for a counseling. ஒரு gynecologist பார்த்து ஒரு counseling எடுத்துட்டு you start folic acid and then you can conceive. So earlier next time pregnancy ஆன உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி you can see. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் கோபு, ஈரோட்டிலிருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் மாதிரி இருக்குங்க மேடம். இஎன்டி டாக்டர் பற்றி கொஞ்சம் பேசுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கருணாகரன் இருக்காரு. சொல்லுங்க சார், எவ்வளோ நாளாக இருக்கு? குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க சார். குட் மார்னிங் டாக்டர். இது ஒரு 1 year இருக்குங்க டாக்டர். எந்த டைமில் இருக்குங்க? நடந்தா இருக்குதா, உட்காந்தா இருக்குதா, படுத்தா இருக்குதா? சார் நிற்கும் போதுங்க டாக்டர், எந்திரிச்சு நிற்கும் போது பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியலைங்க டாக்டர். கீழே தள்ளுற மாதிரி இருக்குங்க. அது மயக்கம் வந்ததுன்னா எவ்வளோ நேரம் இருக்குங்க? இல்லை மயக்கமெல்லாம் வரது இல்லைங்க டாக்டர். நல்லா உட்காந்துருக்கும் போது எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா நல்லா இருக்குங்க. எந்திரிச்சு நிற்கும் போது மட்டுமே நிற்க முடியறதில்லைங்க. ஏதோ ஒரு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்குங்க. ஸ்டெடியாக நிற்க முடியறது இல்லைங்க டாக்டர். காதில் இறைச்சல் என்ன இருக்குங்களா? இல்லைங்க டாக்டர், அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க டாக்டர். காது கேட்கறது நார்மலாக இருக்குது, குறைஞ்சிருக்கா இப்போ? அது நார்மலாக இருக்குங்க டாக்டர். அதான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இந்த காது ப்ராப்ளம் மாதிரி தெரியலிங்க. சரிங்க. உட்காந்தா நல்லா இருக்கு, எழுந்து நின்னா நிற்க முடியல அப்படின்னா ஒரு நரம்பு ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம். முதல்ல ஜென்ரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். சரிங்களா? சரிங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுல வந்து மயக்கம் சுற்றுற மாதிரியே இல்லை, காதில் இறைச்சலும் இல்லை. ஆமாங்க டாக்டர். இந்த நிற்க முடியாமல் இருக்கிறது எவ்வளோ நேரம் இருக்குங்க? அது எப்பவுமே நிற்கினாவே முடியறது இல்லைங்க. உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஒரு மாதிரி ஸ்டெடியாகவே நிற்கவே முடியறது இல்லைங்க. ஒரு பக்கம் தள்ளுற மாதிரியே இருக்குங்க. இது வந்து லிம்ஸ் வீக்னஸ் தான். மோஸ்ட்லி நியூராலஜிஸ்ட் தான் நீங்கள் பார்க்கணுங்க சார். நியூராலஜிஸ்ட். ஓகே. ஆமாங்க. ஓகே. சரிங்க டாக்டர். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து புவனா பேசுறேம்மா. ஓகே புவனா, உங்களோட கேள்வி என்ன? பொண்ணுக்கு வந்து 1.25 வயசாயிருச்சு, இன்னும் சரியா பேச மாட்டாமா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க. 1.25 வயசு. பொண்ணுக்கு வந்து 1.25 வயசு ஆயிட்டது. இன்னும் இந்த அம்மா அப்பா மட்டும் தான் சார் பேசுற, சரியா பேசி வர மாட்டேங்குதுங்க ஐயா. சரி சரி. மற்ற வளர்ச்சிலாம் எப்படி இருந்தது? பாப்பா தலை நின்னது, உட்காந்தது, நடந்தது, மற்ற வளர்ச்சிலாம் கரெக்டான நேரத்தில் நடந்ததுங்களா? கரெக்டா நடந்த எல்லாமே கரெக்டா இருந்ததுங்கய்யா. 9 மாசத்துல குழந்தைக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணாமையா. என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? குடல் பிறந்துருச்சு, குடல் சொருவிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ண சொன்னாங்கய்யா. சரி சரி. அது ஆபரேஷன் பண்ணா அதுல இருந்து அப்ப வந்து உட்காரவே இல்லையா 9 மாசத்துல. அது ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 10 மாசத்துல வந்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் செக்அப் போனா, கொஞ்சம் ஆகட்டுமா, இப்ப வேண்டாம், பண்ணிருக்க ஆபரேஷன் பண்ணிருக்கனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 11ஆம் மாசத்துல போறப்ப கால்சியம் டானிக்கும் கொடுத்தாங்க, கொடுக்கவும் கொஞ்சம் உட்காந்துட்டாங்க ஐயா. இப்ப நடக்கிறாங்களா நல்லா? இப்ப நல்லா நடக்கிறாங்க ஐயா. ஒரு சில நேரங்கள்ல பேக் சைடு இது பின்னாடியே வந்து தள்ளாடி விழுந்துறாங்க ஐயா. சரி சரி. யூஸ்வலாக அந்த பாப்பா 1 வயசுல வந்து இந்த ஸ்பீச்சஸ் வந்து கொஞ்சம் சில நேரத்தில் டிலே இருக்கும் மைல்டாக. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல வந்து காது கேட்கும் திறன் வந்து எப்படி இருக்குன்றதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். சில நேரத்தில் மைல்டாக இருக்கிற அந்த காது புரியலமா? காது கிளியரா கேக்குது அப்படி. அதெல்லாம் சரியா நல்லா கேக்குறத நம்ம என்ன சொன்னோம்னா கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துறா. நம்ம ஏதாவது ரொம்ப சவுண்ட் கொடுத்து பேசணும்னா அவளா காதை பொத்திக்கிறா. பொத்திட்டு வந்து சத்தம் வந்து அடிச்சிடுவா. ஓகே சரி. அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு, அவங்க வந்து ஆடியாலஜிஸ்ட், அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வந்து அந்த பயிற்சிக்கு அனுப்புவாங்க. அவங்க பார்த்துட்டு அவளோட காது கேட்கும் திறனையும் பார்த்துட்டு அவளோட ஸ்பீச்சஸை வந்து பிரித்து பேசுறது, வார்த்தைகளை எப்படி பேசணும், அது மாதிரிலாம் பயிற்சி கொடுப்பாங்க பாப்பாவுக்கு. ஸோ இன்னொரு குழந்தைங்களோட விளையாடும் போது பாப்பாவோட ஸ்பீச் இந்த திறன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்.
ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க அவங்க ப்ராப்பராக. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்த்துட்டு அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் படி நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ENT ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கருணாகரன் இருக்கார் நம்ம நிகழ்ச்சியில். அவர் உங்கள் கேள்விக்கு பதிலளிப்பார். அதாவது நீங்கள் சொல்கிறதுல வந்து காது நல்லா கேட்குதுன்றீங்கம்மா. காது நல்லா கேட்டதுன்னா யூஸ்வலாக வந்து ஸ்பீச் டெவலப் ஆகும். காது சரியாக கேட்கலன்னா வந்து நார்மலாக பேச்சு வராது. அதனால் சார் குழந்தைகள் டாக்டர் சொன்ன மாதிரி காது நல்லா கேட்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். அதனால் பேச்சு பயிற்சிக்கு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுக்கு அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. ஸோ அது வந்து ப்ராப்பர் பயிற்சி அந்த கொஞ்சம் தள்ளி போடாமல் குயிக்காக செய்யணும். ஏன்னா 2 வயதில் வந்து நல்லா காது கேட்டு நல்லா பேச்சு வந்ததுன்னா குழந்தைங்க பிற்காலத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பயிற்சி கொடுத்துட்டு நல்லா பேச வைக்கலாம். காது கேட்கலன்னா தான் பெரிய ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காது நல்லா கேட்கறதுனால பயிற்சி கொடுத்தா நல்லா ஆகிடுங்க. ஓகே, குழந்தைக்கு சீக்கிரமாக பேச்சு பயிற்சி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு ஜானு மேடம், மன்னார்குடியிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? இந்த என் குழந்தைக்கு வந்து 1 வயசு 7 மாசம் ஆகுது. ஹலோ, தொடர்ந்து பேசலாமா? தொடர்ந்து பேசலாம். 1 வயசு 7 மாசம் ஆகுது மேடம். குழந்தை வந்து தெளிவா பேச மாட்டேங்களா. ஆனா அந்த கண் எங்க இருக்கு, காது எங்க இருக்கு, அந்த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மீன் பண்றா. மத்தபடி தெளிவான ஒரு தாத்தா மட்டும்தான் சொல்றான். மத்த வேர்ட்ஸ் சொல்லவே மாட்டேன்றான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு. நான் என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம்னு கால் பண்ணேன். ஓகேம்மா, ஓகே, தொடர்ந்து பேசலாம். குழந்தை நல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு. சொல்லுங்க. 1 வயசு 3 மாசங்களா? 1 வயசு 7 மாசம் ஆகுது சார். ஓகே, மற்ற வளர்ச்சிலாம் கரெக்டாக இருந்ததுல்ல? பாப்பாவோட மற்ற வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சுல்ல? எல்லாமே கரெக்டா இருக்குது. ஓகே, வேற ஏதாவது என்னன்னு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் வந்துருவான். டிவில பாட்டு கேட்கறான். எல்லாமே எல்லாமே பாப்பா. சாமி கும்பிடுனா சாமி கும்பிடுவான். மற்றது எல்லாமே பண்ணுவான். ஆனா அவன் லாங்குவேஜ்ல தான் பேசுறாரே தவிர நம்ம பேசுற லாங்குவேஜ் பேச மாட்டேன்றான். இல்லை, எல்லா குழந்தைகளுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசும். எஸ்பெஷலி மேல் சைல்டு வந்து கொஞ்சம் கேர்ள் சைல்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாப்பா புரிஞ்சுக்கிறாங்க, 1-2 வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் பொறுமையாக பாப்பா கிட்ட ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேச்சு பயிற்சி கொடுக்கணும். அந்த ஏஜ் குரூப் இருக்கிற குழந்தைங்க பேசுகிறது, அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க அண்ணா, அவங்களாம் வந்து குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது குழந்தை வந்து ஒன்றையும் அது மனசுள்ள வாங்கி அடுத்தது பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை தான் பேசுகிறா அப்படின்றதுக்காக ஒன்று ரொம்ப ஒரி பண்ண வேணாம். யூஸ்வலாக 1 to 2 இயர்ஸில் 1 to 2 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் பேசினாலே அது ஓகே தான். ஸோ புரிஞ்சுக்கிற தன்மை நல்லா இருக்கும்போது நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே சில குழந்தைகள் தானாக வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இந்த 2-2.5 வயசில் நீங்கள் அந்த ப்ரீ ஸ்கூல் அது மாதிரி அனுப்பும்போது மற்ற குழந்தைகளோட பேசும்போது அதனோட திறன் வந்து இன்னும் நல்லா வெளிப்படும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாப்பாவை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969444. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னிமலையிலேருந்து கோதைன்னு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து காது மூக்கு அந்த டாக்டர் பேசணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கருணாகரன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. சரிங்க. எனக்கு 1 month இப்போ 40 days ஆச்சுங்க. காதுல வந்து ஜவ்வுல ஓட்டை இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணோம். சொல்லுங்க. அது இப்ப வந்து வாய் ஏனோ 2 நாளா ரொம்ப கசப்பா இருக்குதுங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஏதாவது ஒரு அமிலம் மாதிரி நாக்குல இது சுரக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுங்க? டேஸ்ட் ஏதாவது மாறி இருக்குங்களா? கசப்பா இருக்குதுங்க, ரொம்ப கசப்பா இருக்குது. அதாவது என்னென்னா காது ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த டேஸ்ட் நரம்பு வந்து காது உள்ளே வருதுங்க. அதனால் அதை சுற்றி ஏதாவது வீக்கம் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டெம்பரரியாக மாறி இருக்கும். அந்த வீக்கம் குறைஞ்ச உடனே உங்களுக்கு நார்மல் டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லைங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் அது காடா டிம்பனின்னு ஒரு நரம்பு நடு காதில் வரும். அதில் காதில் சீடு இருந்து அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து கிளியர் பண்ணும்பொழுது கொஞ்சம் அதை டச் பண்ணி அந்த நரம்பை தள்ளி விடுவாங்க. அப்போ அதனால் அந்த கொஞ்சம் வீக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் டெம்பரரியாக வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்குங்க. அப்புறம் சரியாயிடும். ஓகே,
ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அது டெம்பரரியான மாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என்னோட பேர் வந்து சாந்திங் மேடம். நான் ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சாந்தி, உங்களோட கேள்வி என்ன? மேடம் கால் வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க மேடம். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சேங்க மேடம். கால் எலும்பு வந்து தேய்மானம் ஆயிருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. இப்போ அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். லைட்டா வலி இருக்கு. இப்போ என்னன்னா தூங்கி எந்திரிக்கிறப்போ பயங்கரமா முதுகு வலியா இருக்குங்க மேடம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீராம் தனிகை இருக்காரு. என்ன வயசாகுது உங்களுக்கு? சார் தூங்கி எந்திரிக்கிறப்போ பயங்கரமா முதுகு வலியா இருக்குங்க சார். அது நாங்க முதுகுல அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்குங்க சார். அதுக்கு என்ன சார் பண்றது? என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? 31 சார். சரிங்கம்மா, தூங்கி எந்திரிக்கும் போது மட்டும்தான் முதுகு வலி அதிகமா இருக்குங்களா? ஆமாங்க சார், தூங்கி எந்திரிக்கிறப்பதான் சார் பயங்கரமா இருக்கு. அப்புறம் ஒரு 1 hour ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுதுங்க சார். ஓகேங்க. கால்ல வந்து எலும்பு தேய்மானம் ஆயிருக்குன்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யூஸ்வலா 31 வயசுல எலும்பு தேய்மானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. வேற ஏதாவது அந்த முட்டி சுத்தி இருக்கிற ஜவ்வு இரிட்டேஷனா இருந்திருக்கும், அது அப்படி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த பண்ணி பார்த்தாங்க சார், நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க சார். அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார், அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, இந்த இந்த இடுப்பு வலி வந்து கால் வரையும் பரவுதாமா ஏதாவது? இல்ல சார், இடுப்பு வலி இல்லை சார், முதுகுல வலிக்குங்க சார். அப்படியே அடிச்சா எப்படி இருக்கும், ஒரு வெயிட்டான பொருளை கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும் சார், அந்த அளவுக்கு வலிக்குங்க சார். சரிங்க. வெயிட் ஏதாவது கம்மியா இருக்கீங்களாமா? ஜுரம் ஏதாவது வருதா? வெயிட் ஏதாவது கம்மியா இருக்கீங்களா? ஜாஸ்தியா இருந்தேன்னு சொல்லி இப்ப வெயிட் குறைக்கிறதுக்காக அவங்க சொல்றபடி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். வெஜிடபிள் சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அதுபடி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா, இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லதுமா அந்த முதுகு வலிக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற நரம்புல ஏதாவது இரிட்டேஷன் இருந்தால் அந்த மாதிரி வலி இருக்கும். சம்டைம்ஸ் அது காரணமே இல்லாமல் மெக்கானிக்கல் ரீசன்ஸ்னால கூட வலி வரலாம். இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் தான் வலின்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கு ஃபிசியோதெரப்பி முறைகளில் சில ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு சில மருந்துகளும் கொடுத்து அது சரியாயிடுமா. பட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எடுத்தோம் சார். கால் வலிக்கு எடுக்கிறப்போ முதுகு எடுத்தாங்க சார். அத லைட்டா தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கால் தான் தேய்மானம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க சார். இப்போ முதுகு வலி தான் ரொம்ப அதிகம். ரொம்ப இருக்கு. அது மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்றதுமா. அது சம்டைம்ஸ் வந்து காரணமே இல்லாம கூட இப்போ அண்டர்லைங் பெத்தாலஜி எதுவும் இல்லாம கூட வருமா. அதுக்கு நீங்க பிசியோதெரப்பி முறைகள் சிலது பண்ணிட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லயும் இருக்கணும். சில வெயிட்டான பொருள் எதுவும் தூக்கக்கூடாது, சடனா கீழே குனியக்கூடாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அது ரெகுலரா அந்த டேப்லெட்ஸ் அண்ட் பிசியோதெரப்பி பண்ணீங்கன்னா சரியாயிடும். அது ஓகே, டேப்லெட்ஸ் அண்ட் பிசியோதெரப்பி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வரணும். டக்குன்னு குனியறது, வெயிட்டு தூக்குறது, அது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஈரோடு மாவட்டங்க, சத்தியமங்கலங்க. ஓகே சார், உங்களோட பெயர்? சுரேஷ் பேருங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? சார் குழந்தை வந்து 3 வயசு ஆகுது சார். ஓகே, குழந்தை வந்து மோஷன் வந்து சரி போறது இல்லைங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மாற்ற கூட மட்டும்தான் மோஷன் போகுதுங்க நைட்டு மட்டும். ஓகே, டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளவு நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம்? சார் இந்த ஒரு 1.5 மாசமா 1 வருஷம் வந்துடுங்க சார். ஒரு மாசம் 1.5 மாசமா இருக்குங்களா? 1.5 வருஷமா இருக்குதுங்க. சரி சரி. பாப்பா பிறந்த உடனே மோஷன் இதெல்லாம் உடனே போயிட்டாங்கல்ல? பர்த் அப்போ போச்சுங்க. தாய்ப்பால் கொடுக்கவே நார்மலா போயிடுச்சுங்க. ஓகே சரி ஓகே. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததா? இந்த 3.5 வயசு வரைக்கும் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா? ப்ராப்ளம் இல்லைங்க சார். மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. சரி ஓகே. யூஸ்வலாக இது மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் மோஷன் போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து 1.5 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் உணவு முறைகளில் மாற்ற சொல்லியிருப்பாங்க உங்கள் டாக்டர் பார்த்துட்டு. அந்த ஃபைபர் ரிச் டயட்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஃபைபர் ரிச் டயட்னா நிறைய கீரை, காய்கறி அதெல்லாம் நிறைய கொடுக்கணும். சில விஷயங்கள் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் இந்த பிஸ்கட்ஸு, க்ரீம் கேக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். ப்ளஸ் ப்ராப்பர் டாய்லெட் ட்ரைனிங் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிட்டு நடுவில் நிறுத்தினா இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகாது. இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இது கரெக்டாக நீங்கள் கொடுத்து ரெகுலராக கொடுத்தும் கொஞ்சம் மோஷன் போகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மெடிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அவங்க லாக்ஸேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு 15 days to 2 months கூட சில நேரத்தில் கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ட்ரக்ஸ் தேவைப்பட்ட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது பார்த்தும் அது கொடுத்தும் உங்களுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா
கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் யாராவது பார்த்துட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கொலனோஸ்கோப்பியோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் தேவையா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபர்தராக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? மோசம் பெருசாகிங்க சார், ஒரு நாள் போல மோசம் ஒரு பெருசாகிக்கிறீங்க, மோசம் வர முடியுது. இல்லை, எனக்கு சரியாக கேட்கல. மோசம் வந்து பெருசாகிக்கிறீங்க, மோசம் வயிற்றுக்கு பெருசாகிட்டா மோசம் உட்கார முடியுதுங்க. இல்லை, ஹார்டாக இருக்குது, மோஷன் போக முடியலன்னு சொல்கிறீங்க. அதான் அதுதான் அந்த ஸ்டூல் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது கொடுத்தா கொஞ்சம் அந்த சாலிடாக இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக போகிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் இதுவுமே நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1 மந்த் அது மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்துட்டு திரும்பி ஃபாலோ பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்கன்னா ட்ரக்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு டயட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த இஷ்யூ செட்டில் ஆகாமல் இருந்தால் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்த்துட்டு. சரிங்களா? ஓகே, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றம் கொண்டு வரணும். அதுவும் செட் ஆகலாம், டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து டேப்லெட்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை மீட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என்னுடைய பேர் வெங்கடேசன் மேடம். நாங்கள் வெள்ளூர் பகுதியிலிருந்து பேசுகிறோம். ஓகே சார், உங்களோட கேள்வி? மேடம், எனக்கு ஒரு 2 இயர்ஸாவே எனக்கு இந்த ஸ்மெல்ல எனக்கு தெரியும், அப்சர்வ் பண்ண முடியல மேடம். எந்த ஸ்மெல்லும் என்னால் இது ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, எந்த ஸ்மெல்லுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல? ஆமா மேம், ஆமா மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ENT ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கருணாகரன் இருக்காரு. ஓகே மேம். என்ன வயதுங்க சார் உங்களுக்கு? சார் வணக்கம் சார், என்னுடைய பேர் வெங்கடேசன், 39 வயசு ஆகுது சார். சார், சர்க்கரை வியாதி என்ன இருக்குங்களா? இல்லைங்க சார், நான் சமீபத்தில் செக் பண்ணிட்டேன். சுகர் நார்மலாக இருக்கு, பிபியும் செக் பண்ணிட்டேன். சரிங்க சார். ஏதாவது தலையில் அடிபட்டிருக்குங்களா? இல்லைங்க சார், இல்லைங்க சார். எதுவும் இது சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளாக இருந்ததுன்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு அது மாதிரி எடுத்திருக்கீங்களா, இல்லை ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இப்போ திடீர்னு தான் 2 வருஷம் முன்னாடி தான் வந்ததுங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். திடீர்னு பார்த்தா எப்பயாவது சம்டைம்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்மெல் தெரியுது, அதுக்கப்புறம் அப்படியே சடனாக போயிடுது. அதான் இப்போ காரணம் வந்து ஏதாவது அடிபட்டதுன்னா வரும், அல்லது சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் வரும், சர்க்கரை வியாதி இருந்தால் வரும். இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை பார்த்தீங்கன்னா மூக்கு உள்ள ஒரு பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க, ஒரு எண்டாஸ்கோப்பின்ட்டு. அதில் வந்து இந்த வாசனை நரம்புக்கு உணர்வு போகிற பகுதி வந்து ஏதாவது தடைப்பட்டிருக்கும். மூக்கு தண்டு வளைவு நார்மலாக இருக்கிறது இருக்கலாம், அல்லது அந்த மூக்கில் சதை வளர்ச்சி எதனா இருக்கலாம், அல்லது நார்மலாக டர்மினேட்டுன்னு சொல்லி அந்த துருத்திகள்னு இருக்குது, அது பெருசாக இருந்து இந்த வாசனை வந்து உணர்வு நம்ம மூக்கினுடைய மேல் பகுதிக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்டாஸ்கோப்பி செஞ்சோம்னா அதில் என்ன காரணம்னு தெரியும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இது 2 பரிசோதனை செஞ்சோம்னா உங்களுக்கு எதனாலன்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 90% வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். சில நேரம் தான் வந்து காரணம் இருக்காது. அது அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும். மற்றபடி காரணம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை செஞ்சோம்னா உங்களுக்கு சரியாயிடுங்க. நீங்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு காரணத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வைரவேல் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், ஃப்ரீக்வெண்ட் யூரினைசேஷன், அடிக்கடிக்கு யூரின் வருது, ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போது ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னவா இருக்கும், தீர்வு என்னவா இருக்கும்? நார்மலாக நம்ம பிளாடரோட கெப்பாசிட்டிங்க 350 450 ml வரைக்கும் கொள்ளளவு இருக்கும். ஸோ யூரின் வந்து 350 ml கலெக்ட் ஆகிற வரைக்கும் ஃபீலிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 350 ml தாண்டும் போது பிளாடர் வந்து நல்லா ஃபோர்ஸாக கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ யூரின் எக்ஸ்பெல் ஆகும். சில பேருக்கு என்ன ஆகுனா பிளாடரோட கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கும். இப்போ 150 ml 200 mlக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 70 ml 80 ml யூரின் கலெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். ஸோ 100 ml ஆகும்போது உடனே பிளாடர் கண்ட்ராக்ட் ஆகி உடனே யூரின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க வந்து அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி யூரின் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். நார்மலாக ஒரு பகலில் வந்து ஒருத்தர் 6லேருந்து 7 தடவை வரைக்கும் யூரின் போகலாம், இரவு நேரத்தில் ஒரு தடவை யூரின் போகும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறது வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து பிளாடர் கெப்பாசிட்டி. இன்னொரு இது வந்து பிளாடரோட வந்து ஆக்ஷன் வந்து குயிக்காக வந்துடும். பிளாடர் 400 ml கெப்பாசிட்டி இருக்கும், பட் ஆக்ஷன் வந்து 150 ml வரும்போதே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். திஸ் இஸ் கால் ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்கிறது. இது சில பேருக்கு வந்து டயபெட்டிஸில் வரும், சில பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருக்கும்போது வரும்,
சில பேர் ரொம்ப ஆங்ஸியஸாக இப்போ எக்ஸாம் போகிற டயத்தில் குழந்தைங்களை பார்த்தா அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் யூரின் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து பிளாடர் அடிக்கடி அதிகமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா திஸ் இஸ் கால்ட் ஓவர் ஆக்டிவ் பிளாடர். ஸோ இது எப்படின்னா சில டைம் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது சிஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து பிளாடர் மியூக்கோஸா ரொம்ப ரெட் ஆகி கன்ஜஸ்ட் ஆகி இரிட்டேஷன் இருக்கும். அப்பவும் வந்து அடிக்கடி யூரின் போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். சில பேருக்கு பிளாடரில் வந்து கல் இருந்ததுன்னா அது வந்து உறுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அப்பவும் வந்து சிவியர் அர்ஜென்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதுனால முதல்ல வந்து பேசிக்காக வந்து யூரின் டெஸ்ட் பண்ணிடணும். அந்த யூரின் டெஸ்ட்டில் வந்து பாக்டீரியா இருக்கா இல்லை பிளட் இருக்கா அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும். ஓகே சார், இந்த யூரினரி டெஸ்ட்டை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நான் ஜங்கனாச்சேரியில இருந்து பேசுறேன், கேரளா. ஓகே ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? இப்ப கடந்த 2 வருஷமா எங்க அம்மாவுக்காண்டி கேட்க வரேன். ஓகே. அவங்க 2 வருஷமா சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். ஓகேமா. அப்ப இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு வந்து இந்த கண்ணோட இந்த உடனி வலி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கழுத்து வலி இருக்கு. கழுத்து வலி, அப்ப கண்ணு லைட்டா துடிக்கும் எப்ப பார்த்தாலும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீராம் தனிகை இருக்காரு, உங்களோட கேள்விக்கு பதிலளிப்பாரு. கழுத்து வலி எத்தனை நாளாமா இருக்கு இப்போ? சார் ரீசெண்டா தான் சார், ஒரு வாரமா தான் சார் கழுத்து வலி மட்டும் அதிகமா இருக்கு சார். சரிம்மா, அது கைக்கெல்லாம் பரவுதுங்களாமா அந்த கழுத்து வலி வந்து? இல்ல சார், இல்ல கையில எல்லாம் பரவுதாமா? தோள்பட்டையில கையில எல்லாம் பரவுற மாதிரி? அந்த வலி தோள்பட்டை ஒரு ரைட் சைடு மொத்தம் காலோட வலி. யூஸ்வலா இந்த மாதிரி தண்டுவடத்துல இருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு நரம்பு வருமா. அது இந்த கழுத்து எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து விலகி எந்த சைடு வர நரம்பு அழுத்துதோ அந்த சைடு வலி கொடுக்கும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கழுத்துல இருக்கக்கூடிய நரம்பு ரைட் சைடு வர நரம்பு ஏதோ ஒரு லெவல்ல அழுத்தப்படுறதுனால ஒரு வலி மாதிரி தான் தெரியுது. அது மோரோவர் டயபெட்டிக்ஸ்ல வந்து கொஞ்சமா அழுத்தினா கூட அது நிறைய வலி வருமா, ஏன்னா அந்த நரம்புகளும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால. ஸோ வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம ஒரு எம்ஆர்ஐ எடுத்துறது நல்லதுமா. ஏன்னா என்ன தண்டோடத்தில் எந்த இடத்துல வெளியே வந்து என்ன நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா நம்ம வந்து அது என்னெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைக்காணி ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, 2 தலைக்காணியெல்லாம் வைக்கக்கூடாது, வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃபிசியோதெரப்பி சிலது பண்ணலாமா, ட்ராக்ஷன் வழிமுறைகள் அதெல்லாம் பண்ணலாம், அப்புறம் மருந்துகள் கொடுக்கலாமா. இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும். பட் இது எம்ஆர்ஐ பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமா? சுகர் ஓவரால் சுகர் ஆகுறதுனாலதான் இப்படி வலிக்குதுங்கிறாங்க சார். அது அப்படி சொல்ல முடியாதுமா, சுகர்னால வலி வருதுன்னு சொல்ல முடியாது. பட் சுகர் இருந்தா ஒரு 10-20% கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான்மா. ஓகேமா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் ரேவதிங்க, வயசு 33 வயசுங்க. தைராய்டுக்கு வந்து ஹார்மோன் சுரக்கிறது வந்து எனக்கு மாத்திரை 200 பவர் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஓகே. அதுல வந்து இப்ப வந்து 2 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கறனால இப்ப மாத்திரை நிப்பாட்டிட்டாங்க. மாத்திரை தோசை சுரக்கிறது மாத்திரை நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா. அதனால வந்து இப்ப கட்டி தொண்டையில வந்து கட்டியா சேலம் புத்தமிழ்நாடுல பாத்துட்டு இருக்கிறோம். அது வந்து இப்ப வந்து மருந்து வைக்கணுங்கிறாங்க. அது வச்சா நல்லதா என்னன்னு தெரியலீங்க, அதுக்கு தான் டாக்டர்கிட்ட கேட்கலான்னு இருக்கோம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சண்முக பிரியா இருக்காங்க. தைராய்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எல்லாமே டெஸ்ட் பண்ணி இருக்கிறேங்க மேடம். நான் எல்லா டெஸ்ட்டுமே பார்த்துருக்கிறேன், எல்லாமே பார்க்கல. இப்போ வந்து இந்த சமயம் ஒரு வாரத்துல வந்து கழுத்துல ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க. ஓகே. பார்த்ததுல வந்து கட்டி இருக்குமா, நீங்க மருந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறது தெரியல, பயமா இருக்குங்க மேடம். ஓகே ஓகே. ஸ்கேன்ல எதுவும் நீர் மாதிரி எதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கட்டி இருக்கு, அதுல இருந்து நீர் எடுத்து எதுவும் டெஸ்ட் பண்ணாங்களா? டெஸ்ட் பண்ணிட்டாங்க, யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்டும் பார்த்துட்டு கழுத்துக்கும் டெஸ்ட் பார்த்துட்டாங்க, கழுத்துல வச்சு ஸ்கேனும் பண்ணிட்டாங்க. ஓகே. இல்ல கழுத்துல ஸ்கேன் பண்ணனாங்கல்ல, வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுல இருந்து நீர் எதுவும் எடுத்து டெஸ்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எடுக்கலீங்க, எதுவும் எடுக்கல, சும்மா கழுத்துல மட்டும் ஸ்கேன் பண்ணாங்க. இப்பதான் கட்டி ஆரம்பம், அதுல வந்து மருந்து வச்சுக்கிங்க, நீங்க மருந்து வைக்கணும் அப்படின்னாங்க. அதுதான் என்னங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. மருந்து வச்சா வருஷம் வைக்கணுமா என்னங்கிறது தெரியலீங்க, அதுக்கு தான் கேட்க பயம். ஓகேங்க. கழுத்தில் கட்டினா நீங்கள் எதுக்கும் சர்ஜரி, அதாவது தைராய்டு சுரப்பி இருக்குல்ல, அதுலேருந்து வர கட்டியா இல்லை வேறு ஏதாவது வேறு நெறி கட்டினது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கட்டியான்னு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு இஎன்டி டாக்டர், காது மூக்கு தொண்டை டாக்டர் இருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் பார்த்து என்னென்னு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க.
என்ன மாதிரி மருந்து வைக்கிறாங்கன்னு எனக்கும் நீங்கள் சொல்கிறது கிளியராக தெரியல. அது என்ன வகையான கட்டி, அது மருந்தில் கரையுமா என்னன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்க ENT ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேம்மா, நம்ம நிகழ்ச்சியிலே காது மூக்கு தொண்டைக்கான சிறப்பு மருத்துவர் இருக்காங்க டாக்டர் கருணாகரன். உங்கள் கேள்விக்கு பதில் அளிப்பாருமா, தொடர்ந்து பேசலாம். மொத்தம் எவ்வளோ நாளாக இருக்குங்கம்மா உங்களுக்கு கட்டி? இணைப்பில் இருக்கீங்களாம்மா? தொடர்ந்து பேசலாம். எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த கட்டி இருக்குது? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை டாக்டர். அதாவது கட்டி வந்து கழுத்தில் இருக்கும்போது முழுவதுமாக வீங்கியிருந்ததுன்னா யூஸ்வலாக வந்து தைராய்டு வந்து நார்மலாக வேலை செய்தா, இல்லை அதிகமாக வேலை செய்தா, அல்லது குறைவாக வேலை செய்தா, இப்படி இந்த ரத்த பரிசோதனை செஞ்சோம்னா தெரியும். T3, T4, TSH என்ற 3 டெஸ்ட்டு செஞ்சோம்னா தெரியும். இது வந்து முழுவதுமாக இருந்ததுன்னா யூஸ்வலாக கம்மியாக வேலை செஞ்சோன்னா மாத்திரைகள் கொடுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் கட்டி இருந்ததுன்னா மோஸ்ட்லி அது என்ன கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு FNAC டெஸ்ட் எடுத்து பார்த்து அது என்ன கட்டின்னு, ஒரு புற்றுநோய் இருக்கா இல்லை நார்மல் கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டி வந்திருந்தால் நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை தான் செய்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அந்த அறுவை சிகிச்சை செய்வாங்க. அது முழுவதுமாக சில நேரம் அதிகமாக வேலை செய்யும். அந்த மாதிரி இருந்தால் அந்த லெவலில் குறைக்கிறதுக்காக மருந்து வைக்கணும்னு சொன்னது வந்து ஒரு ஹார்மோனல் தெரப்பி. இந்த இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வைப்பாங்க. அப்போ வந்து இந்த தைராய்டு லெவல் குறையும். அப்போ அவங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு, அந்த குறைந்த அளவு தைராய்டு வேலை செய்கிற நிலைமைக்கு போகும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் லைஃப் லாங் வந்து தைராய்டு சப்ஸ்டியூட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. தான் ஸோ அது முழுவதுமாக வீங்கியிருந்ததுன்னா மாத்திரைகள் கொடுக்கலாம். முழுவதுமாக அதிகமாக வேலை செஞ்சால் அது அதனுடைய தன்மையை வந்து குறைச்சாகணும். ஒரு பக்கம் கட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிறது. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு முறையான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? விருதுநகர்லேருந்து லட்சுமி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? எலும்பு டாக்டர் கேட்கணும். எங்க வீட்டுக்காரர் இப்போ இந்த ஜனவரி 22 கீழே விழுந்துட்டாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீராம் தனிகே இருக்காரு. சொல்லுங்கம்மா. விழுந்துட்டாங்க, விழுந்த அப்புறம் என்னாச்சுங்கம்மா? இல்லை சார், வண்டி 2 வீலர் போகும் வேகத்துல தெரியாம கீழே பிரேக் போட்டல தூக்கி கீழே விழுந்துட்டாங்க. சரிங்கம்மா. கீழே விழுந்ததுல அந்த லெஃப்ட் சைடு அந்த பல்லுக்கிட்ட உள்ள எலும்புல லேசா எலும்பு நொறுங்கி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சரிங்க. அங்கே எங்க ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், எலும்பு டாக்டர் அங்க மதுரை மீனாட்சி மிஷன் கொண்டு போனாக்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இவங்க ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் தேவையில்லை. இது எந்த இடத்துல இருக்க எலும்பு உடைஞ்சுன்னு சொன்னீங்கம்மா? எந்த இடத்துல இருக்கிற எலும்பு உடைஞ்சுன்னு சொன்னீங்க? இந்த லெஃப்ட் கண்ணத்துக்கிட்ட பல்லு கிட்டங்க சார். எங்கம்மா லெஃப்ட் கண்ணத்துக்கிட்ட நம்ம இந்த கடாப்பல்லு இருக்கு பாருங்க, அந்த பல்லு கிட்ட. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. அவங்க எங்க ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க அவங்க இல்ல வேண்டாம், ஏன்னா எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு டாக்டர். சரி, இப்போ அவரால் நல்லா மெண்டு சாப்பிடலாம் முடியுதாம்மா? ஆபரேஷன் பண்ணீங்களா பண்ணலீங்களா? அப்புறம் இல்ல பண்ணலங்க சார், அவர் வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்க ஃபேமிலி டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 2 மாசம் மட்டும் எதுவுமே மெண்டு சாப்பிடாம இருந்தாரு. சரிங்கம்மா. இப்ப மெண்டு சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு அந்த கண்ணை மட்டும் வீங்குது. சரிங்கம்மா. அது இப்போ சம்டைம்ஸ் மெண்டு சாப்பிட்றாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அந்த எலும்பு கூடி இருக்கும். அது அந்த மேண்டிபிள்னு சொல்கிற போனில் ஃப்ராக்சர்னு சொல்கிறீங்க நீங்கள். சொல்கிற பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது சம்டைம்ஸ் சின்னதாக பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கம்மா. பட் ஒரு மெண்டு சாப்பிட்றாருன்னா மூவ்மெண்ட் அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சம்டைம்ஸ் வீங்கிறது வந்து அந்த எலும்பு ஆறும் போது வீக்கம் வரும். அது கொஞ்சம் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம ட்ரீட் பண்ணோம், அதனாலேயும் கொஞ்சம் ஒரு சம்டைம்ஸ் 3-4 மாதம் வரையும் அந்த வீக்கம் வந்து போகும்மா. இப்போ 2 மாதம் கழிஞ்சிட்டதுனால நீங்கள் நல்லா மெண்டு சாப்பிட்லாம், அதெல்லாம் பண்ணலாம். சில எக்ஸசைஸ் மாதிரி அந்த ஜா உண்டான எக்ஸசைஸ் மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கலாம். அது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் யார்கிட்டயாவது கேட்டு பண்ணலாம். வீக்கத்துக்கு சில மருந்துகள் போடலாம். பின்னாடி வராதுமா, ஒன்றும் பிரச்சனை. மேக்ஸிமம் போனால் மைல்டாக ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது அந்த ஜா பகுதியில் வரலாம் மினிமலாக. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுமா. சரிங்க சார். அதான் அவர் எங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்க 3 மாசம் மட்டும் லெஸ்டா இருங்கன்னு. இப்போ 94 நாள் ஆகுது சார் என்னையோட. அது ஒன்றும் ப்ராப்ளம் வராதுமா. இப்போ மெண்டு சாப்பிட முடியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாமா மேடம்? ஓகே, உங்க பேரு? என் பேர் சித்தார்த் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஹார்ட் பக்கத்துல வந்து பெயின் இருக்கு. ஓகே, செஸ்ட் பெயின் இருக்கு. ஆமா ஆமா, அக்டோபர் மாசம் அந்த பெயின் வந்துச்சு. பெயின் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஓகே, இசிஜி எடுத்து பார்த்தா நார்மல்னு வந்துச்சு. அப்புறமேல எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜராஜ வெங்கடேஷன் இருக்காரு, உங்க கேள்விக்கு பதில் அளிப்பாரு. உங்க வயசு என்னங்க சார்? 30 வயசு ஆகுது சார். உங்களுக்கு சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? எதுவும் இல்லை சார். ஸோ இசிஜி நார்மல் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த நெஞ்சு மேலே அழுத்தினா வலி இருக்குங்களா? கொஞ்சம் லைட்டா அழுத்தினா வலி இல்லை, ஆனா அந்த பெயின் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹாஹா. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணேன் சார். டெஸ்ட்ல வந்து ரெட் பாசிட்டிவ்னு வந்துச்சு. என்ன பாசிட்டிவ்? ரெட் RUT ரெட் பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஓகே.
அதுக்கு வந்து டேப்லெட் வந்து ஒரு 14 நாளைக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இதுன்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. சரிங்க. அது இப்போ எப்படி இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குறையவே இல்லை. ஓகே. இதுக்கப்புறம் நான் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 2 மாசம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஹோமியோபதியில் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. அது முதுகுல திடீர்னு காற்று அடைச்ச மாதிரி பெயின் இருக்கு சார். முதுகுலையா? ஆமா. அந்த முதுகோட வலி வந்து முன்பக்கமா பரவுதுங்களா வளைஞ்சி? அந்த சைடுல அந்த எலும்புகள் பக்கத்துல எல்லாம் அந்த பெயின் இருக்கு. இருமல் எதனாச்சும் இருக்குங்களா? இருமல் வந்து இந்த வலி வந்த புதுசுல இருமல் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப இருமல் இல்ல. ஓஹோ. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டிபி ஏதாச்சும் இருந்திருக்கா சின்ன வயசுல? இல்ல சார், அப்படிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி. பசியெல்லாம் எப்படி எடுக்குதுங்க? பசிலாம் நார்மலா எடுக்குது சார், நல்லா தான் சாப்பிட்றேன். ஓகே. செஸ்ட் எக்ஸ்ரே ஏதாச்சும் எடுத்தாங்களா? என்னங்க சார்? எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க சார். வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுலயும் நார்மலா இருக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் என்ன ஒர்க் பண்றீங்க? நான் டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். டைமுக்கு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். அந்த மாத்திரை வந்து 2 வாரம் போட்டீங்களா? தொடர்ந்து போட்டீங்களா அது? கரெக்டா யூஸ் பண்ணேன் சார். 14 நாளுமே யூஸ் பண்ணேன் அது. 14 நாளுமே யூஸ் பண்ணேன் அது. ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க. ஓகே. தேவைன்னா திரும்ப அந்த எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இசிஜி நல்லா இருக்கு சொல்றீங்க. வேற ஏதோ நெஞ்சு வலி லெஃப்ட் சைடோ இல்ல படபடப்பு எதுவுமே இல்லைல்ல உங்களுக்கு? படபடப்பு எதுவுமே இல்லை சார். வலி தான், அந்த பெயின் வந்து எப்பயுமே இருக்கு. தூங்குனா அந்த வலி தெரியல, அப்படி இல்லாட்டி அந்த பெயின் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தபடியா வந்து இப்போ எக்ஸ்ரே இல்லைன்னா அப்புறம் சிடி ஸ்கேன் அது மாதிரி எடுத்து பார்க்கணும். சரிங்க சார். ஒரு கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. தொடர்ந்து இருந்தா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். லாஸ்ட் பிரேக்குக்கு முன்னாடி வந்துட்டு டாக்டர் வைரவேல் அவர்கள் வந்துட்டு அடிக்கடி யூரின் போகிறது, அதுவும் கொஞ்சம் தான் போவாங்க, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கு என்னென்ன விதமான ஸ்கேன் எடுக்கலாம், என்னென்ன விதமான டெஸ்ட் எடுக்கலான்றதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க டாக்டர். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அந்த யூரின் டெஸ்ட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுத்து பார்க்கணுங்க. அப்போ வந்து அதில் பிளாடர் கெப்பாசிட்டி தெரியும். பிளாடருக்குள்ளே கல் இருந்தாலோ அது சின்ன க்ரோத் இருந்தால் கூட அதில் நம்ம பிக்கப் பண்ணிடலாம். யூரின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ யூரின் உள்ளே தங்குது அதையும் பார்த்துக்கணும். போஸ்ட்வாய் ரெசிடியூ. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ ப்ராஸ்டேட் வந்து பிளாடரோட அவுட்லெட்டை அடைக்கிறதுனால கம்ப்ளீட் யூரின் எவாக்குவேட் ஆகாமல் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் யூரின் உள்ள தங்கிடும். ஸோ அது எவ்வளோ தங்கிட்டு இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் பார்த்ததுக்கப்புறம் இந்த டயக்னோசிஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். சம்டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணதுக்கப்புறமும் சிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி அதுலேயே நம்ம சப்போஸ் சின்ன க்ரோத் இருந்ததுன்னா அதை ரிசெக்ட் பண்ணிடலாம். ஸ்டோன் இருந்தாலும் எடுத்துடலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிஸ்டாஸ்கோப்பி இது ரெண்டும் பண்ணும்போது ஒரு காரணத்தையும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டே ஒரு இதாக முடிச்சிடலாம். சப்போஸ் எந்த காரணமே இல்லை, ஒன்லி ஆக்ஷன் தான், பிளாடரோட ஆக்ஷன் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னா அந்த பிளாடரோட ஆக்ஷன் குறைக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டேப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 6 வீக்ஸ்க்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். பிளாடர் மஸ்ல் ரிலாக்சன்ஸ், தட் இஸ் ஆன்டிமஸ்குலனிக் டேப்லெட்ஸ் சொல்லுது. அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா பிளாடரோட ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நார்மலாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிறவங்க வந்து முதல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிற அளவுக்கு ஆக்ஷன் குறைச்சிடலாம். ஸோ அந்த ஆக்ஷனாக இல்லை பிளாடரோட கெப்பாசிட்டியாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணால் இந்த இதை நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஷர்மிளா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே ஷர்மிளா, உங்களோட கேள்வி என்ன? இஎன்டி டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கருணாகரன் இருக்காரு. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 இயர்ஸா இருந்தா இந்த கொரட்டை சத்தம் இருக்கு டாக்டர். சரிங்க. இப்போ வந்து அதிகமாயிடுச்சுங்க. இப்போ எனக்கு 33 இயர்ஸ். சரிங்க. எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்புறமேட்டு இதுவும் இருக்கு, என்னப்பா அது வீசிங் ப்ராப்ளமும் இருக்கு, பிபி இருக்கு டாக்டர். ஓகே. இந்த சென்டர் போன் இருக்கு இல்லீங்களா, அது கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு சொன்னார் டாக்டர். சரிங்க. உங்க வெயிட் எவ்வளவுங்க? ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும்னு சொன்னாங்க. உங்க வெயிட் எவ்வளவுங்க?
என் வெயிட் 68 டாக்டர். சரி, ஹைட்டு? ஹைட் 4.8. சென்டிமீட்டரில் கரெக்டாக தெரியுமா? கரெக்டாக தெரியும். சென்டிமீட்டர்? சென்டிமீட்டர்லாம் தெரியாது. சரி, சரி, பரவாயில்ல, சொல்லுங்கள். அதனால இப்போ வீசிங் ப்ராப்ளமும் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு டாக்டர். எதுனா எஃபெக்ட் ஆகுமா அது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணா? அதான் யூஸ்வலாக வந்து இந்த கொரட்டை சத்தம் வருதுன்னா வந்து மூக்கில் தண்டு வளைவு அல்லது மூக்கில் சதை வளர்ச்சி இருந்ததுன்னா கொஞ்சம் கொரட்டை வரும். அதுக்கப்புறம் உள்நாக்கும் அந்த டான்சில் நாக்கு இந்த மூணும் இருக்கிற பகுதியில் அந்த காற்று போகிற வழி வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா கொரட்டை வரும். அதுக்கு கீழே நாக்குக்கு கீழ் பகுதியிலையும் சில நேரம் வந்து குறுகலாக இருக்கும் காற்று போகிற வழி, அப்போ கொரட்டை வரும். முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று போகிற வழி வந்து குறுகலாக இருக்கிறது தான். இது தவிர இந்த ஓவர் வெயிட் இருந்துன்னு வச்சுங்க, அப்போ கொரட்டை வரும். சில பேருக்கு வந்து வெயிட்டெல்லாம் கூட கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து கொரட்டை வரும். அது வந்து பிரெயின்லேயே சில அந்த கொரட்டை சென்டரில் வந்து இந்த மூச்சு விடும்போது அடைப்பு ஏற்படுற மாதிரி ஆகும், அதனால் சத்தம் வரும். ஸோ இது எந்த லெவலில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மூக்கு பரிசோதனை எண்டாஸ்கோப்பி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தூங்கும்போது ஒரு எண்டாஸ்கோப்பி செய்வாங்க, டைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், இது மூணும் எடுத்தோம்னா இந்த எந்த இடத்துல மெக்கானிக்கலாக அடைப்பு இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தூங்கும்போது நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நைட்டில் தூங்கும்போது ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லி இதுவும் எல்லாம் செஞ்சோம்னா எக்ஸாக்டாக எந்த லெவலில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை செய்யலாம். அப்புறம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கணும், இந்த வெயிட்டை குறைக்கணும். தூங்கும்போது நேராக படுக்காமல் ஒரு பக்கமாக ஒரு கழிச்ச மாதிரி படுக்கணும். இப்படிலாம் செஞ்சோம்னா வந்து அந்த கொரட்டையை வந்து குறைச்சிடலாங்க. இப்போ சர்ஜரி பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா டாக்டர்? சர்ஜரி பண்ணால் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எந்த இடத்துல அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 25%லேருந்து 75% வரலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் டெஃபினட்டாக. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ, தொடர்ந்து பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, மல்லிகாங்க நான், என் பேரு. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. யூரின் போயிட்டே இருக்கா பெட்ல, வயசுக்கு வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வைரவேல் இருக்காரு. இப்போ அந்த பொண்ணுக்கு 15 வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, எவ்வளவு நாளா அந்த ப்ராப்ளம் இருக்குங்க? அது வந்து சின்னதுல இருந்தே இருக்குங்க. சரியாகணும்னு பார்த்தா ஒன்னும் சரியாவே ஆகல. நான் தஞ்சாவூர் கொண்டு போய் குணசேகர் டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். ஓகே. ஒன்னும் சரியா வரலங்க. பொண்ணு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்குங்களா? படிச்சிட்டு இருக்கா, 9வது படிக்கிறா. ஓகே. பகல்ல எப்படி இருக்கு? பகல்ல வந்து தண்ணி நிறைய குடிப்பா, பொழுதுனைக்கு போயிட்டே இருக்கும். இல்ல இப்ப ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. பெட்ல படுக்கும் போதுதான் போறா அவ. அப்ப நைட்ல மட்டும்தான் நாக்டர்னல் எனியூரிசிஸ் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? நைட்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். ஆமா, நைட்ல மட்டும்தான். ரைட். மற்றபடி அது இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்குது இல்லையா? படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறா. ஆனா சில சமயம் மறந்துடுறது, முழங்காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுது. ஆமாங்க. அப்ப யூரின் செய்யலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து நாக்டர்னல் எனியூரிசிஸ் சொல்றதுங்க. அதுக்கு டேப்லெட் எவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? இப்ப நான் வந்து 6 மாசமா கொடுத்துட்டு இருக்கேங்க. இப்ப பெரிய பொண்ணானதான் கொஞ்சம் காட்டிட்டு இருக்கேன். ரொம்ப காட்டிட்டு இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒன்னும் சரியா வரல. சரியா வரல அப்படின்னா இது வந்து பிறவியிலேருந்தே இருக்கிறதுனால இது கொஞ்ச நாள் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் எடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் மாதிரி இருந்தால் கூட அதுக்கு ஆன்டி டிப்ரெஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்கள் ரெகுலராக அதை டேப்லெட் கண்டினியூ பண்ணணும். அதே இடத்துல மற்றபடி இன்டெலிஜென்ஸில் நார்மலாக இருந்தால் இது வந்து பின்னாடி அது பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? மென்ஸ்ட்ருவல் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ரைட். ஸோ ப்ராப்ளம் இன்னொரு 2-3 இயர்ஸ் இந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணிங்கன்னா அப்புறம் செட்டில் ஆகும்போது இது சரியாயிடும். இது ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டேப்லெட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முறையாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யூரின் போக வச்சுட்டு தூங்க வைக்கிறது, கம்மியாக தண்ணி குடிக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் வரும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேரு எங்கேருந்து கால் பண்றீங்க? செல்வமணி மேடம், பேரு அம்பத்தூர்லேருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? கேள்வி அந்த இது
யூரின் போனால் பயமாக வலி இருக்குங்க சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வைரவேல் இருக்காரு. என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? சார் 40 ஆகுது சார். எவ்வளோ நாளாக இந்த யூரின் போனால் எரிச்சல் இருக்குங்க? இப்போ வந்து ஒரு 6 month அது மாதிரி இருந்தது சார். அப்புறம் நான் மாத்திரை சாப்பிட்டு இது பண்ண இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிடும்போது சரியாக கிளியர் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு ஏன்ச்ச உடனே அந்த ரைட் ஹேண்ட் சைடு வரப்பகுதி இருக்குல்ல சார், அதுலேருந்து அப்படியே இழுத்து பிடிச்சிச்சு. அப்படியே ரைட் சைடு வர பகுதிங்களா? ஜுரம் வந்ததுங்களா? இப்போ நேற்று சார், நேற்று நடந்தது. அப்படியே ஃபுல்லாக இழுத்துச்சு. அப்படியே இழுத்துட்டு ஏன்ச்ச உடனே யூரின் பாஸ் பண்ணி ஏன்ச்ச உடனே செம்ம வலி. ஸோ அதான் சிவியர் வலி பொறுக்க முடியாமல் மறுபடியும் 24 hour பக்கத்தில் இருக்க மருத்துவத்தை காட்டி ரெடி பண்ண சார். இப்போ மாத்திரை சாப்பிட்டு வந்திருக்கேன். மாத்திரை சாப்பிட்ட உடனே அவர் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. அது பண்ண உடனே நின்று போச்சு, சரியாச்சு. அவர் கேட்டார் நின்று போச்சு. யூரின் டெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை இல்லை, ஓகே. யூரின் டெஸ்ட் பார்த்துருங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 2 weeks சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த சிம்டம் சரியாயிடும். அதுக்கு பின்னாடி வேணால் இன்னொரு தடவை யூரின் டெஸ்ட் பண்ணி இந்த யூரினில் வந்து பாக்டீரியா இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ திருப்பி வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியர் ஆகிட்ட பிறகும் யூரினரி டெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சத்யா மாம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? தண்ணி கிட்ட உடனே தொண்டை வலி எடுத்துட்டு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கருணாகரன் இருக்காரு. எவ்வளோ நாளாக இருக்குங்க சார்? ஹலோ, எவ்வளோ நாளாக இருக்குங்க சார்? சார் எனக்கு ஒரு 6 month இருக்கு சார். எப்படின்னா கூலிங்காக தண்ணி குடிச்சுனா உடனே தொண்டை வலி எடுத்துருக்கு. சரிங்க. மூணு மாதிரி ஏதோ தொண்டையில் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கு சார். தொண்டையில் எதனா நீங்கன்னா ஏதோ தொண்டையில் அடிச்சுங்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ரொம்ப வலி அதெல்லாம் இல்லை, தண்ணி அந்த கிட்ட உடனே தெரியுது. அதான் சில பேருக்கு கூலிங்காக குடித்தா தொண்டையில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகும், ஃபெரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லி வரும். ஏற்கனவே நம்ம தொண்டையில் ஒரு வைரஸ் கொஞ்சம் பாக்டீரியாலாம் இருக்கும். இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கும் பொழுது அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு அப்போ வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த சில்னஸ்னாலே ஒரு ரிஃப்ளெக்ஸாக வந்து கொஞ்சம் வீக்கம் வரும். இப்போ இந்த வீக்கம் வர்றதுக்கு வந்து இந்த சில்லுன்னு தண்ணி குடித்தா ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சில்லுன்னு குடித்தோடனே தொண்டை வலி, அதுக்கப்புறம் சளி பிடிக்கிறது, சில பேருக்கு வீசிங் வர்றது, இதெல்லாம் வந்துடும். அதனால் நம்ம சில்லுன்னு குடித்தா ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் பெட்டருங்க. நம்ம கொஞ்சம் ஆசையை அடக்கிக்கணும். ஏன்னா நார்மல் வாட்டரை சில் குடிக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். பர்டிகுலராக இந்த சம்மரில் குடிக்கலாம் போல் தோணும். ஒத்துக்கலன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் பெட்டருங்க. ஓகே, நீங்கள் கோல்ட் வாட்டர் குடிக்கிறது அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த 1 hour ஃபுல்லாக பலவிதமான கேள்விகளை நீங்களும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.